இந்த பொடி வந்து நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு வச்சுட்டு சாப்பிட்றதும் நல்லாயிருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பொடி செய்ய போகிறோம்னா, வேர்க்கடலை போட்டு அதோட ஒரு சில பொருட்கள்லாம் நல்ல டேஸ்ட் ஏற்றுறதுக்காக போட்டு நம்ம வந்து செய்ய போகிறோம். எவ்வளோ மெஷர்மெண்ட் போட்டால் இந்த பொடி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக வரும். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இன்னைக்கு வந்து நான் ஒரு கட்டி அளவுக்கு நான் எடுத்திருக்க ஜாமானுக்கு ஒரு கட்டி அளவுக்கு பூண்டு, அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு காய வைக்க டைம் இல்லைன்னா வெறும் சட்டியில் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கூட ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், காய வச்சுருந்தேன், அதனால் அதை நான் சேர்த்துக்க போகிறேன். அது மாதிரி கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இருந்தால் பாருங்கள், நல்லா தொடச்சிட்டு வறுத்துக்குங்க. அப்படி இல்லைம்மா நான் காய வச்சதே வச்சுருக்கேன்னிங்கன்னா அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம். பாருங்க, சிவக்க வரணும். சிவக்க இருந்ததுன்னா நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அதே மாதிரி 25 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அப்புறம் இதுலேயே வந்து என்ன பண்ணலாம், ஒரு 200 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை. இதில் சொத்தையெல்லாம் இல்லாமல் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. சொத்தையெல்லாம் இருந்ததுன்னா இந்த பொடியோட டேஸ்ட்டையே மாற்றிடும். அதனால நீங்கள் சொத்தையெல்லாம் இல்லாமல் நல்ல கடலையாக வாங்கிட்டு வந்து போட்டுக்கோங்க. இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 20 கிராம் அளவுக்கு எள்ளு இந்த பாத்திரத்தில் இருக்க சூட்லேயே நம்ம வந்து வறுத்துடலாம். பாத்திரமே அவ்வளோ சூடு இருக்கு, எல்லாமே வறுத்தாச்சு நல்லா அப்படியே வெடிச்சு வருது. நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து இதில் கொட்டிடலாம். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு பூண்டு அளவுக்கு எடுத்து இதில் 2 கை அளவுக்கு அப்படி எடுத்துக்கலாம். இல்லை பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் 2 பூண்டு அளவுக்கு கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்துக்குங்க. இல்லைன்னா என்ன பண்ணுங்க, எண்ணெய் ஊற்றி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதில் வந்து கருவேப்பிலை ஒரு 5 இனுக்கு, நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கருவேப்பிலை பிடிக்குமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ மிளகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகா வந்து 10 மிளகா போட்டுக்கலாம். நம்ம போட்ட அளவுக்கு 10 மிளகா, மீடியம் காரமாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா சூடு பண்ணிக்கலாம். 10 மிளகா போட்டுக்குங்க. கலருக்கு வந்து காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், அந்த வேர்க்கடலை பொடி அரைக்கும் போது நல்லாயிருக்கும். சூட்லேயே வறுத்துடலாம். இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், புளி கொஞ்சம் சூட்டில் இப்படி போட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு மொறு மொறுன்னு ஆயிரும். வறுக்க வேண்டாம், சூட்லேயே போட்டு வைங்க. அப்படியே பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி லேசாக திருப்பி விடுங்க. இப்படி வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா அடுப்பில் வந்து ஒட்டிக்கும்.
இந்த புளி வந்து ஈரத்தன்மை ஜாஸ்தியாயிரும். அப்போ வந்து ஒட்டிக்கும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வந்து முருகலாக இருக்கும். அடுப்பில் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் உங்களுக்கு வதக்குன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். அடுப்பில் இருந்து அதை எடுத்ததுக்கப்புறம் முருகலாயிரும். பாருங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்க, பெருங்காயம் நல்லா அதாவது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதுலேயே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த சூட்லேயே போட்டுருங்க. போட்டிங்கன்னா இந்த ஈரத்தன்மையெல்லாம் எடுத்துரும். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம போட்ட அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணிடலாம். பாருங்க, எல்லாமே நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை எடுத்து வறுத்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சோம்னா போதும். இந்த பொடியை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் குறைன்னு அரைக்கணும். நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா உடச்சி விட்டுக்கலாம். நல்லா உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் வெளியிலேயே வச்சுருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இல்லை அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேர்க்கடலை போட்டு பொடி பண்ணும் போது நமக்கு வந்து 4 படை வச்சுருந்தோம்னா சிக்கு வாசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட இந்த பொடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம், இல்லைன்னா வந்து சும்மாவும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இதுக்கு வந்து நல்லெண்ணெய். பாருங்க, நம்ம பார்க்கும் போது நமக்கு வந்து நரன்ற மாதிரி வந்து இப்போ பாருங்க கரெக்டாக இருக்கு. கண்டிப்பாக இந்த பொடியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாமே வீட்டில் இருக்க பொடி எல்லாமே வேண்டான்னு சொல்லிட்டு இந்த ஒரு பொடியே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதனால் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட மற்ற சமையல். தேங்க்யூ.